மத்திய அரசின் பொமிஸ் என்று சொல்லப்படும் தபால் நிலைய மாதாந்திர வருமான திட்டம் மூலம் முதலீட்டாளர்கள் ஆண்டுக்கு ரூபாய் 1.1 லட்சம் வரை வருமானம் பெற முடியும். நாளுக்கு நாள் செலவினங்கள் அதிகரித்து வரும் தற்போதைய சூழலில் இந்த திட்டம் மாதச் சம்பளம் வாங்குபவர்களுக்கு பொருளாதார தேவைகளை சந்திக்க உதவியாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்திய குடிமகன் அல்லது குடிமகளாக இருக்கும் ஒருவர் தபால் அலுவலக மாதாந்திர வருமான திட்டத்தில் கணக்கு தொடரலாம். மேஜர் வயதை அடைந்தவர்கள் கணக்கு தொடங்க தகுதியானவர்கள். மேலும் மைனர்கள் தங்கள் பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர் கண்காணிப்பில் இங்கு கணக்கு தொடங்க முடியும். தபால் அலுவலகத்தில் சேமிப்பு கணக்கு, ஆதார் அட்டை, அடையாளச் சான்றுக்கு பான் கார்டு போன்ற ஆவணங்கள் இத்திட்டத்தில் சேர அவசியம். இந்த திட்டத்திற்கான தற்போதைய வட்டி விகிதம் 7.4% உள்ளது. ஒரு முதலீட்டாளர் 15 லட்சம் ரூபாயை கணக்கில் டெபாசிட் செய்தால் மாதம் 9,250 ரூபாய் வருமானம் பெறலாம். ஆண்டுக்கு சுமார் 1,11,000 ரூபாய் வருமானம் கிடைக்கும். அதே நேரத்தில் ஒரு தனிநபர் கணக்கில் அதிகபட்சமாக 9 லட்சம் ரூபாயை டெபாசிட் செய்வதன் மூலம் மாதத்திற்கு சுமார் 5,550 ரூபாய் வருமானம் பெறலாம். இதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் 66,600 ரூபாய் வட்டியாக பெறலாம். பொமிஸ் கணக்கை ஓராண்டுக்கு முன்பு மூட வாய்ப்பு இல்லை. ஒருவேளை முதலீட்டாளர் 1 வருடத்திற்கு பிறகு ஆனால் 3 ஆண்டுகளுக்கு முன்பு கணக்கை க்ளோஸ் செய்தால் 2% விலக்கு பொருந்தும். அதேபோல் 3 ஆண்டுகள் முடிந்து ஆனால் 5 ஆண்டுகளுக்கு முன்பு கணக்கை மூடினால் 1% விலக்கு அளிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.